புரட்டாசி மாதம் நான்வெஜ் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வெஜ் கோலா உருண்டை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். டெசர்ட்டுக்கு ரவா ஜாமுன் பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி இன்னொரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் மிளகு, சோம்பு, சீரகம், ஒரு தேங்காய் பத்தை சேர்த்து நல்லா கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 150 கிராம் மீல் மேக்கர் சுடு தண்ணியில் ஊற வச்சு தண்ணியே இல்லாமல் இருக்க பிழிஞ்சு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் நமக்கு வெஜ் கோலா உருண்டை ரெடி. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு சோம்பு, 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாரில் அரை மூடி தேங்காய், 10 பல் முந்திரி, அரை ஸ்பூன் சோம்பு, கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கிரேவியில் சேர்த்துக்கோங்க. கிரேவி ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கோலா உருண்டை சேர்த்து இறக்குனா வெஜ் கோலா உருண்டை குழம்பு ரெடி.